சமகால விந்தை செய்திகள். பாகம் 89. கண்ணை கவரும் அற்புதமான மனித கோபுரங்கள். ஸ்பெயினில் கான்காஸ் டி கேஸ்டல்ஸ் என்று கூறப்படும் மனித கோபுரங்கள் போட்டி கடந்த வாரம் நடத்தப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான வீரர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததோடு இந்த போட்டியை ரசித்து பார்க்க நாடெங்கிலும் இருந்து சுமார் 20,000 பார்வையாளர்கள் மத்தியில் இந்த நிகழ்ச்சி அண்மையில் இடம்பெற்றுள்ளது. ஸ்பெயினில் உள்ள பார்சிலோனா என்ற பகுதியில் இருந்து 60 மைல் தொலைவில் இருக்கும் ஹெக்கான் டாரோசோனா என்ற நகரில்தான் இந்த மனித கோபுரங்கள் போட்டி நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக 10 குழுவினர் வந்திருந்தனர். ஒவ்வொரு குழுவிலும் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என சுமார் 500 பேர் வரை இருந்தனர். மனிதர்கள் ஒருவர் மீது ஒருவர் ஏறி விதவிதமான கோபுரம் போன்று அமைத்து பார்வையாளர்களை அதிசயிக்க வைத்தனர். இந்த குழுவினர்களில் உடல் உறுதியாக இருந்தவர்கள் கீழ்ப்பகுதியிலும், இலேசான உடல் அமைப்பை கொண்டவர்கள் அவர்கள் மீது ஏறி நின்றும் கோபுரங்கள் அமைத்த கண்கொள்ளா காட்சியை உள்ளூர் தொலைக்காட்சி நேரடியாக ஒளிபரப்பியது. இந்த போட்டியில் யார் வெற்றி பெற்றார் என்பதை முடிவு செய்ய 7 பேர் கொண்ட நீதிபதி குழு இருந்தது. இந்த மனித கோபுர போட்டியை 28 வயதான டேவிட் ஒலிட் என்பவர் மிக அற்புதமாக புகைப்படம் எடுத்துள்ளார். தான் 8 வருடமாக புகைப்பட பிடிப்பு பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் இதுவரையில் இது போன்ற ஒரு பிரமாண்ட நிகழ்ச்சியை தான் போட்டோ எடுத்ததில்லை என்றும் இது தனக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் என்றும் கூறியுள்ளார். உண்மையில் படங்களை பார்க்கும்போது மிக ஆச்சரியமாக இருக்கிறது. ஒருவரின் சமநிலை தவறினாலும் கோபுரங்களின் நிலை தடுமாறும் நிலை இருக்கிறது. ஆனாலும் பயிற்சி எதையும் சரியாக சீர்படுத்தும். 114 கிலோ எடையுள்ள உடலுடன் போல் டான்சிங் ஆடி அசத்தும் பெண். அமெரிக்காவை சேர்ந்த பெண்ணொருவர் 114 கிலோ எடை கொண்ட உடலுடன் மெலிந்தவர்கள் ஆடும் நடனத்தை ஆடி பார்வையாளர்கள் அனைவரையும் அசத்தி வருகிறார். அமெரிக்காவை சேர்ந்த 29 வயதான லூனி பிரவுன் என்ற பெண் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயானவர். முதல் குழந்தை பிறந்தவுடன் தனது உடல் தன்னை மீறிக்கொண்டு குண்டாக மாறிவிட்டதாகவும், ஆனால் தன்னுடைய போல் நடன பயிற்சியை அவர் தொடர்ந்து செய்து கொண்டு வந்ததால் அவரால் தற்போது கூட ஒல்லி பெண்களுக்கு இணையாக போல் டான்சிங் ஆட முடிகிறது. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் பால் டான்சிங் என்பது மிகவும் பிரபலம். இந்த வகையான நடனம் ஆடும் பெண்கள் மற்றும் ஆண்கள் மிகவும் ஒல்லியாக பம்பரம் போல் சுழன்றும் பல சாகசங்களை செய்து கொண்டும் தங்கள் நடனத்தை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் 114 கிலோ எடையுள்ள ஒரு பெண் ஒல்லி பெண்களுக்கு சரி சமமாக மிக அபாரமாக நடனமாடி வருகிறார். தலைகீழாக கயிற்றை பிடித்துக் கொண்டு ஆடுவது உட்பட போல் நடனத்தில் உள்ள அனைத்து படிமுறைகளையும் அவர் அசராமல் ஆடி பார்வையாளர்களை அசத்தி வருகிறார். இவர் நேஷனல் சியர்லீடர்ஸ் அசோசியேஷன் ஆல் ஸ்டார் சியர்லீடர் விருதை 2 முறை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. 2 முறையும் உடல் குண்டான பின்னர் தான் பெற்றுள்ளார். உடல் எடை அதிகமானாலும் இவருடைய நளினமான நடனத்தை பார்க்க பார்வையாளர்கள் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எந்த ஒரு விடயத்திலும் ஆர்வமும் திறமையும் இருக்கும் பட்சத்தில் தடையாக வரும் எந்த காரணிகளும் அங்கு குறையாகவோ தடையாகவோ நோக்கப்பட மாட்டாது. இந்த பெண்ணுக்கும் அதே போலத்தான் தன்னுடைய உடல் பருமன் தன்னை விஞ்சியதாக இருந்தாலும் கூட அந்த உடலையும் வைத்துக்கொண்டு ஆடி அசத்தி இருக்கிறார். இவரை வாழ்த்துவோமா? உயிர் காத்த ஐஸ் கட்டி. விபத்தொன்றில் சிக்கிய நபர் ஒருவர் தான் எப்படியாவது உயிர் பிழைத்து விட வேண்டும் என்பதற்காக 103 மணித்தியாலங்கள் ஐஸ் கட்டியை உட்கொண்ட சம்பவம் பலரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வியட்நாமில் உள்ள மீன் தொழிற்சாலை ஒன்றில் தொழில் புரியும் மாய் தாங் சங் எனும் நபரே இத்தகைய செயலை புரிந்துள்ளார். இவர் தனது சக பணியாளர்களுடன் இணைந்து 22 டிகிரி செல்சியஸ் பாகை குளிரூட்டப்பட்ட அறை ஒன்றை துப்புரவு செய்து கொண்டிருந்த போது அங்கு மீன்கள் நிரப்பப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாரிய மூடைகள் சரிந்து விழுந்துள்ளன. இதன் போது அங்கு சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்களில் பலர் காயத்துடன் உயிர் தப்பியுள்ளனர். ஆனால் இவர் மட்டும் அந்த மூடைகளுக்குள் புதையுண்டு போயுள்ளார். இவரை மீட்பதற்கு 4 நாட்கள் தேவைப்பட்டுள்ளது. இவர் தனது குழந்தைகளுக்காகவும் மனைவிக்காகவும் எப்படியாவது உயிர் பிழைத்து விட வேண்டும் என்று நினைத்து 4 நாட்கள் ஐஸ் கட்டியை உட்கொண்டு வாழ்ந்துள்ளார்.
4வது நாள் பலத்த காயங்களுடன் உடல் வீங்கிய நிலையில் உயிருடன் மீட்கப்பட்ட இவர் பின்னர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். பருத்தி உடைகளையும் தொப்பியையும் அணிந்திருந்தமையினாலேயே இவர் உயிர் பிழைத்துள்ளதாக வைத்தியசாலை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 103 மணித்தியாலங்கள் ஐஸ் கட்டிகளுக்குள் சிக்கி ஐஸ் கட்டியினை உட்கொண்டு வாழ்வதென்பது கற்பனை செய்து பார்க்க முடியாத சம்பவமாக இருக்கின்றது. அவர் சென்றடைய நேரம் இருக்கின்றபடியால் இந்த சிக்கலில் இருந்தும் உயிர் மீண்டிருக்கின்றார். அவருக்கான நேரம் இதுதான் என்றால் ஒரு செக்கனும் போதும் அவர் மாண்டு போக. எதற்கும் நேரம் வர வேண்டும். ஸ்பைடர்மேன் கைது. ஸ்பைடர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். என்ன அதிர்ச்சியாக உள்ளதா? ஆச்சரியப்படாதீர்கள். ஜூனியர் பிஷப் என்ற 25 வயது நபர் ஒருவர் ஸ்பைடர்மேன் போல் உடையணிந்து அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் சுற்றுலா பயணி ஒருவரிடம் பணம் அதிகம் கேட்டுள்ளார். இதனை அடுத்து அவரை தட்டி கேட்ட போலீஸ் அதிகாரியை தாக்கியுள்ளார். இதனை அடுத்து குறித்த ஸ்பைடர்மேனை அந்த இளைஞனை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருவதாவது, கடந்த வாரம் நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயரில் ஸ்பைடர்மேன் போல் உடையணிந்து இந்த நபர் சுற்றுலா பயணிகள் இருவருடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளதுடன் அவர்களில் ஒரு சுற்றுலா பயணி $1 அவருக்கு அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். எனினும் ஸ்பைடர்மேன் அதனை வாங்க மறுத்ததோடு தான் $5, $10, $20 கீழ் வாங்குவதில்லை என்று கூறி குறித்த சுற்றுலா பயணியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாக்குவாதத்தை அருகிலிருந்து பார்த்த போலீஸ் அதிகாரி ஒருவர் அந்த பெண்ணிடம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தொகையை கொடுங்கள் என்று கூறியதால் ஆத்திரம் அடைந்த ஸ்பைடர்மேன் உன் வேலையை பார்த்து கொண்டு போ என்று அந்த போலீஸ் அதிகாரியிடம் கூறியுள்ளார். இதனையடுத்து அந்த போலீஸ் அதிகாரி ஸ்பைடர்மேனிடம் உன் அடையாள அட்டையை காட்டு என அவரிடம் கேட்க எதுவும் இல்லாத காரணத்தினால் கைது செய்யப்பட்டார். அப்போதுதான் யாரும் எதிர்பார்க்காத விதமாக ஸ்பைடர்மேன் போலீஸ் அதிகாரி முகத்தில் ஒரு குத்து விட்டுள்ளார். அவரது குத்தின் வேகம் தாங்காமல் போலீஸ் அதிகாரியின் கண்ணுக்கு கீழ் பயங்கரமாக வீங்கி போனது. போலீஸ் அதிகாரியை தாக்கியதால், அதுவும் முகத்தில் தாக்கினால் சும்மா விடுவார்களா? உடனே ஸ்பைடர்மேனை கைது செய்ததுடன் அவரை போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்று தடுத்து வைத்துள்ளனர். இதேவேளை குறித்த பிரதேசத்தில் விந்தை மனிதர்களின் விசித்திர தொல்லைகள் அதிகரித்திருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஆஹா, இது வேற நடக்கிறதா? காசு சம்பாதிப்பதற்கு இலகு வழிதான். ஆனாலும் பணம் சம்பாதிப்பதற்கு இது பொருத்தமான முறையா என்பது தெரியவில்லை. கருப்பு நிறமான பூனைகளுக்கு செல்விகளால் வந்த அவலம். பிரிட்டனில் கருப்பு நிறமான பூனைகளை வளர்த்து வந்த பலர் அவற்றை கைவிடும் போக்கு அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதற்காக கூறப்படும் காரணம் வினோதமானது. தன்னைத்தானே புகைப்படம், அதாவது செல்ஃபி பிடித்துக் கொள்ளும் ஆர்வம் மக்கள் மத்தியில் அதிகரித்து வரும் நிலையில் அப்படங்களில் கருப்பு பூனைகள் அழகாக தென்படவில்லை என்பதே அதிகமான கருப்பு பூனைகள் கைவிடப்படுவதற்கு காரணம் என கருதப்படுகின்றது. அண்மை காலத்தில் கைவிடப்பட்ட சுமார் 1000 பூனைகளில் 70% கருப்பு நிறமான பூனைகள் என பிரிட்டனில் உள்ள பூனைகள் மீட்பு நிலையம் எனும் தொண்டர் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. கருப்பு பூனைகள் சகிதம் சிறந்த புகைப்படங்களை பிடித்துக் கொள்வது கடினமாக உள்ளது. இதுவும் இப்பூனைகள் கைவிடப்படுவதற்கு ஒரு காரணமாகும். தற்போதைய நிலையில் மக்கள் கருப்பு பூனைகளை விரும்பவில்லை என அத்தொண்டர் அமைப்பின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அடடா, கருப்பில் தான் கலை இருக்கிறது என்று சொல்வார்களே. செல்ஃபி புகைப்படத்தால் கருப்பு பூனைகளுக்கு ஆப்பு விழுந்து விட்டதா? மனிதர்களில் காட்டும் பாரபட்சம் இப்போது பூனைகளின் பக்கம் திரும்பிவிட்டது போல. மக்களின் ரசனைகள் போக்குகள் மாறி வருவதால் இதில் வியந்து பார்க்க எதுவுமே இல்லை. ஆனாலும் வாய்ப்பேசா பூனைகள் என்ன பாவம் செய்தது? மனிதர்களாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் இஷ்டப்படி பிறப்பதென்பது முடியாத ஒன்றே. இறந்த வாலிபரை உயிரோடு எழுப்புவதாக கூறிய போலி பெண் மந்திரவாதிக்கு அடி. ஒரிசா மாநிலம் மயூர்பிகாஞ்ச் மாவட்டம் ஜோதா பொக்கா கிராமத்தை சேர்ந்த வாலிபர் சுசன்ட் ஹன்சா. இவருக்கு வயது 18. இவருக்கு உடல்நிலை சரியில்லாததால் கடந்த 23ஆம் தேதி அருகில் உள்ள ராய்ராங்புங் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் வாலிபர் சுசன்ட் ஹன்சா இறந்து விட்டதாக கூறினார்கள். இதனை அடுத்து அவரது உடலை மீண்டும் கிராமத்துக்கு கொண்டு சென்றனர். இறுதிச் சடங்குக்கான ஏற்பாடுகள் நடந்தன. அப்போது அந்த வாலிபரின் கை அசைந்ததாக சிலர் கூறினார்கள்.
எனவே அவர் மீண்டும் உயிருடன் எழுவார் என்று குடும்பத்தினர் நம்பினார்கள். மீண்டும் பரிசோதித்த போது உயிர் இல்லை. இந்த நிலையில் அங்கு வந்த 3 பெண்கள் இறந்த வாலிபரை உயிருடன் எழுப்புவதாக கூறினார்கள். நாங்கள் மந்திரம் சொன்னால் உயிர் வரும் என்று கிராம மக்களை நம்ப வைத்தனர். நீண்ட நேரம் மந்திரம் சொன்னார்கள். அதற்கு எந்த பலனும் இருப்பதாக தெரியவில்லை. நிலைமை மோசமாகவே 3 பெண்களில் ஒருவர் நைசாக எழுந்து தப்பியோட முயன்றார். அவரது பெயர் பனஹஸ்தா, வயது 60. அந்த பெண்ணை கிராம மக்கள் மடக்கி பிடித்துக் கொண்டனர். தப்பியோட முயன்றதால் அந்த பெண் மீது சந்தேகம் ஏற்பட்டது. எனவே கம்பத்தில் கட்டி வைத்து சிலர் அடித்து உதைத்தனர். விசாரணையில் அந்த பெண் போலி மந்திரவாதி என்று தெரிய வந்தது. வாலிபருக்கு மந்திரத்தால் உயிர் கொடுப்பதாக கூறிய செய்தி பக்கத்து கிராமங்களுக்கும் பரவியது. இதனால் கூட்டம் அதிகமானது. ஆனால் வாலிபரின் நிலைமையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இதனால் நழுவி தப்ப முயன்ற பெண் சிக்கிக் கொண்டார் என்ற தகவல் அறிந்ததும் போலீசார் அங்கு சென்று அந்த பெண்ணை மீட்டனர். மற்ற மோசடி பெண்களையும் கைது செய்தனர். இறந்த வாலிபரின் உடலுக்கு போலீஸ் அறிவுரைப்படி இறுதி சடங்கு நடந்தது. அடடா, மந்திரத்தால் மாண்டவர் எழுவார் என்றால் உலக சனத்தொகை இன்னும் பன்மடங்காக வல்லவா இருந்திருக்கும். என்ன நம்பிக்கை இது! மக்கள் இன்னும் மூட நம்பிக்கைகளில் இருந்து மீளவே இல்லை போலும். தலையணைக்கடியில் திடீரென தீப்பிடித்த S4 கையடக்க தொலைபேசி. அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த 13 வயது சிறுமி தனது சாம்சுங் S4 கையடக்க தொலைபேசியை தனது தலையணைக்கு அடியில் வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த போது குறித்த கையடக்க தொலைபேசி திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இது குறித்து சிறுமியின் தந்தை கருத்து தெரிவிக்கையில், தனது மகள் கையடக்க தொலைபேசியை தலையணைக்கு அடியில் வைத்தவாறே தூங்கியுள்ளார். இதனால் தொலைபேசியின் பேட்டரி சூடாகி நெருப்பு உண்டாகியுள்ளது. மகள் கருகும் வாசம் கண்டு சுதாகரித்துக் கொண்டதால் எந்த பாதிப்பும் ஏற்படாமல் தப்பித்தார் என்றார். குறித்த கையடக்க தொலைபேசியில் ஏற்கனவே பாவிக்கப்பட்ட, அதாவது செகண்ட் ஹேண்ட் பேட்டரி பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் குறித்து சாம்சுங் நிறுவனத்துக்கு தெரிவிக்கப்பட்டதுடன் அந்நிறுவனத்தின் சார்பில் வந்த அதிகாரிகள் சம்பவ இடத்தை சோதனையிட்டுள்ளனர். சோதனையில் பழைய பேட்டரி சார்ஜரில் சொருகப்பட்ட நிலையில் சூடாகியதால் உப்பி தீ ஏற்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். மேலும் சாம்சுங் நிறுவனம் சிறுமிக்கு புதிய கையடக்க தொலைபேசியை மாற்றித் தருவதுடன் விபத்தில் கருகிய போர்வை மற்றும் மெத்தைகளையும் புதிதாக வாங்கித் தர ஒப்புக்கொண்டுள்ளது. மேலும் வாடிக்கையாளர்கள் தங்கள் தயாரிப்புகளை பயன்படுத்தும் முன் பயனர் கையேடுகளை படிக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளது. பயனர் கையேட்டில் தொலைபேசிகளை காற்றோட்டமான இடங்களில் மாத்திரமே வைக்க வேண்டும் மற்றும் மெத்தைகள், துணிகள் போன்றவற்றால் தொலைபேசிகளை சுற்றுவது கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை சுட்டி காட்டியுள்ளது. ஆஹா, தலையணைக்கு கீழ் கை தொலைபேசிகளை வைத்து உறங்குபவர்கள் ஜாக்கிரதை. பேட்டரி சூடாகி வெடித்ததினால் உயிரை இழந்தவர்களும் இருக்கிறார்கள். இந்த சிறுமி அதிர்ஷ்டவசமாக தப்பியிருக்கிறார். ஏற்கனவே பாவிக்கப்பட்ட பேட்டரிகளை பாவிப்பதும் ஆபத்து. தவிர பயனர் கையேடுகளை யாருமே படிப்பதில்லை என்பதும் ஒரு குறையே. அமெரிக்கர்களை வியப்பில் ஆழ்த்திய 83 ஆண்டு கால லெட்டர். அமெரிக்காவில் 1931ஆம் ஆண்டு ஒரு பள்ளி ஆசிரியை தனது அம்மாவுக்கு எழுதிய கடிதம் 83 ஆண்டுகள் கழித்து அவரது சகோதரி மகளிடம் டெலிவரி ஆனது. அமெரிக்காவில் கடந்த 1931ஆம் ஆண்டில் மைன் மாகாணத்தில் உள்ள ஸ்கவுஹேகன் நகரில் மிரியம் மேக் மைக்கேல் என்ற 23 வயது பெண் பள்ளி ஆசிரியையாக பணியாற்றினார். அவர் தனது அம்மா டொலென்னா மேக் மைக்கேலுக்கு அப்போது 9 பக்கங்களில் ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார். ஆனால் அந்த கடிதம் டொலென்னாவுக்கு போய் சேரவே இல்லை. இப்போது அவர்கள் இருவருமே இறந்துவிட்டனர். சமீபத்தில் பிட்ஸ்பீல்ட் என்ற ஊரில் உள்ள தபால் நிலையத்தில் மிரியம் மேக் மைக்கேல் எழுதிய கடிதம் சிக்கியது. அதை எடுத்த ஊழியர் தபால் அதிகாரியிடம் கையளித்தார். அந்த கடிதத்தில் பழைய காலத்து 2 சென்ட் ஸ்டாம்ப் ஒட்டப்பட்டிருந்ததை பார்த்ததும் 1931இல் எழுதப்பட்ட கடிதம் என்பதை கண்டுபிடித்தார். ஆனால் அதை அவர் தூக்கி போடவில்லை. அந்த முகவரிக்கு ஆள் அனுப்பி விசாரிக்க செய்தார். அங்கு கிடைத்த தகவலை கொண்டு ஒரு வழியாக மிரியம் மேக் மைக்கேலின் சகோதரி மகளும் டொலென்னாவின் பேத்தியுமான ஆன் மேக் மைக்கேல் என்பவரை கண்டுபிடித்தனர். அவருக்கே இப்போது 69 வயதாகிறது. அவரிடம் கடிதம் கொடுக்கப்பட்டது. அதை பார்த்து மிகவும் ஆச்சரியமடைந்தார். இந்தியாவில் தான் இப்படியெல்லாம் நடக்கும் என்று நினைப்போம். அமெரிக்காவிலும் ஒரு கடிதம் 83 ஆண்டுகளுக்கு பின் டெலிவரி ஆகி இருக்கிறது என்றால்
பார்த்துக் கொள்ளுங்கள். மிரியம் தனது அம்மாவுக்கு எழுதிய கடிதத்தில் தான் இவ்வளவு காலதாமதமாக கடிதம் எழுதியதற்கு மன்னிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அந்த கடிதமும் அவருக்கு போய் சேராமலே போய்விட்டது. அடடா, 83 ஆண்டுகள்! 83 ஆண்டுகள் சென்ற பின் மீண்டும் குறிப்பிட்ட குடும்பத்தின் ஒருவரிடம் கடிதம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலதாமதமாக கடிதம் எழுதியதற்கு அம்மாவிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் மகள். ஆனாலும் அந்த தாய்க்கு அது சேரவே இல்லை. 83 ஆண்டுகள் தாமதத்திற்கு பின் இன்னொருவர் கையில் சேர்ந்திருக்கிறது. ஆச்சரியம்தான். உண்மையில் அந்த தாய் இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பாரோ? இந்த செய்தியோடு சமகால விந்தை செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.